சாமி பொறுமை சாமி, பொறுமை சாமி, பொறுமையாவா சாமி. சாமி பேய் புடிச்சிட்டீங்களா? என்ன சாமி ஆடுறீங்க? மேலையா எங்க போய் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க புரியலையா? சாரி சாமி, சாமி சீக்கிரமா ஓடிடலாம். பேப்பர் சென்ட் பண்ணி விட்டுருப்பா, இல்லாட்டி பேய சென்ட் பண்ணி விட்டுரு உனக்கு. யோ என்ன அது பட்டைய போட்டு வந்திருக்க? கோயில் போயிட்டு வந்தியா? அதுல ஒண்ணு இல்லடா சரவணா, வீட்டுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பீஸ கூட்டிட்டு வந்தா. அவன் சாமியார்னு போய் சொல்லி வீட்டுல ஏதோ காபராவை கிளப்பி விட்டு போயிட்டான்டா. அவன் இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்துல பார்த்தா ஏதோ ஒரு அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணு அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆக்சுவலா நானும் அந்த பொண்ணு மேல சந்தேகம் தான் பட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஆனா அந்த பொண்ணு மேல டேய் தெரியும்டா, உனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, மேல நூல் விடும் போதே தெரியும் அவ பட்டத்தை கிழிக்க போறேன்னு. யோ சொல்றது கேளியா? ஆக்சுவலா அந்த பொண்ணு மேல எனக்கு ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் ஐயோ தனியா கூட்டிட்டு போய் என்னடா பண்ண? யோ சொல்றது கேளியா? அந்த பொண்ணு தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி விட்டேன். கொஞ்ச நேரத்துல என்னையே மிரட்டி விட்டுடா நீ. இப்போ பிளாஷ்பேக் வருது, அத பாரு, மேல பாரு. உண்மை சொல்லு, இதெல்லாம் ஏன் பண்ண? காசுக்காக தான். யார் பண்ண சொன்னா? கங்காமா. ஆனா கங்கா ஏன் இதெல்லாம் செய்ய சொல்லணும்? அவங்க செய்ய சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? சரி, எவ்வளவு காசு வாங்கின? அது செய்யற வேலையை பொறுத்து. ஏய் உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்ல? சுத்தம் செய்யறது சந்தோஷம் தானே. நீ என்ன சொல்ற? நீ என்னடி சொல்ற? பெருக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறது. What? Oh no! ஐயோ இத வச்சுதான் ஏன் சொல்றேன்? அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணால எந்த பிரயோஜனமும் இல்ல. அத சந்தேகப்படுறது சுத்த வேஸ்ட். ஐயோ இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு சரவணா, சொல்லு, யாரு பண்ணா, எதுக்காக பண்ணா? ராத்திரி 2 மணிக்கு கங்கா. ஏன்பா பொதுவா ராத்திரி 12 மணி தானே சொல்லுவாங்க, நீ நான் 2 மணி சொல்ற? கேளியா? கேளு. ஆக்சுவலா ராத்திரி 2 மணிக்கு நான் இந்திரமுகியோட ரூமுக்கு போனேன். நீ யார் ரூமுக்கு தாண்டா போனது இல்ல, வந்து எல்லா ரூமுக்கு போயிட்டடா. நான் கூட இத்தனை ரூமுக்கு போனது இல்லடா. அப்படி இல்லையா? ஏன் அடிக்கிட்டே போயிட்டு இருக்க? சொல்றது கேளியா ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா கங்கா இந்திரமுகி ரூமுக்கு போனா. நெத்தி சுட்டி, நெக்லஸ், கம்மல, மூக்குத்தி, சலங்க, கங்கா முழுசா இந்திரமுகியாவே மாறிட்டா. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதான் நெசம். என்ன கொடுமை சரவணன் இது, என்ன கொடுமை இது. இங்க பாருங்க, என்ன பண்ணீங்களோ ஏதி பண்ணீங்களோன்னு தெரியாது. ஒரிஜினல் சாமியா கூட்டுன்னு வரும். ஓகே